பொண்டாட்டி பொண்டாட்டின்னு அப்படியே உருகுறல்ல, அதான் இத்தனை பேர் சொல்லியும் திமிரா போறா. அவளை அடக்கி வைடா, இல்ல ஒன்னு அவ அடக்கிடுவா. இத பார்வேலு, அவளை நீ நம்பாத, சொல்லிட்டேன். ஏய், உள்ளத்தாச்சி பொண்ணு பசிக்கலன்னு போறா, பையன்கிட்ட அவளை பத்தி போட்டு கொடுத்துட்டு இருக்க. ஏய், குங்குமப்பூ பால் ஏதாவது வச்சு கொடுக்க சொல்லி கொண்டு போய் குடுறா. சரிங்கப்பா. ஏய், பொண்டாட்டியை கவனிக்கிறதால ஒன்னும் குடிமொழிக்கு போயிடாது. சரிங்கப்பா. ஆனா இப்ப வயித்துல இருக்கிறது நம்ம குடும்ப வாரிசு, புரியுதா? போய் ஏதாச்சும் குடிக்க சொல்றா போ. சரிப்பா. ஏய், இந்த மாமியார் மருமக யுத்தம்லாம் ஆயுசுக்கும் இருந்துகிட்டு தான் இருக்கு. ஏய், இங்க பாரு, புள்ளைய பெக்கிற வரைக்காச்சும் கொஞ்சம் பொறுமையாரு. சொல்லிட்டேன். புள்ளைய பெக்கிறாளா? பார்க்கலாம் எப்படி பெக்கிறான்னு. என்ன சக்தி, முழுகாம இருக்கிற பொண்ணு இவ்வளவு வேகமா நடக்கிற? உனக்கு மனசாட்சின்னு ஏதாச்சும் இருக்கா வேலா? நான் கர்ப்பமாவே இல்ல, நமக்குள்ள ஒண்ணுமே நடக்கல. ஆனா வீட்ல எல்லார் முன்னாடியும் அப்படி போய் சொல்லிட்டு இருக்க. நானே இதை எப்படி சொல்றதுன்னு தவிக்கிறேன். என் கஷ்டம் உனக்கு புரியுதா? உனக்கு மனசு குத்தல? எல்லாம் இருக்கு. என்ன பண்ண சொல்ற? நீதான் என் மனசைய மதிக்க மாட்டேங்கிறிய. நீ என்ன புரிஞ்சுக்கிட்டா கர்ப்பிணியா ஏன் நடிக்க வேண்டி இருக்கு? இந்நேரம் ஒரிஜினலாவே நீ முழுகாம இருந்திருப்ப. இங்க பாரு, உனக்கு என்னடானா என்ன பிடிக்கல. நான் என்னது டாசியா டாக்ஸிக் இல்ல இல்ல டாக்ஸிக் அது இதுன்னு என்ன ஒதுக்கி வைக்கிறேன்.